வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங், அதுக்கப்புறம் மெனு பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மெனு பிளானில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் அமௌண்ட்டுக்குள்ளே இந்த வாரத்துக்கான காய்கறிகள் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் திங்கக்கிழமை தான் வந்து காய்கறியே வாங்கினேன். அன்றைக்கி தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சரி நெக்ஸ்ட்டு ஒரு 7 நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கோம். வாங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, ஏன்னா கடைசி ஒரு 3 நாளைக்கு எப்படியும் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அளந்து வாங்கினோம். ஸோ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே திருச்சியில் நான் இருக்கிற இடத்துல ஒரு வண்டி கடை, தள்ளுவண்டி கடையில் வச்சு காய்கறி விற்கிறாங்க இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். முன்னாடி பத்மாவில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த தள்ளுவண்டி கடையில் வாங்கி பழக்கமாகிடுச்சு. தோட்டத்து காய் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சீப்பாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ரூபாய்க்கு காய்கறி வாங்கினேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வாங்கினேன். இது வெறும் 10 ரூபா தான். சொரக்காய் இல்லாமல் ஒரு வீக்கும் இருக்கக்கூடாது, ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் புடலங்காய் ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சு. புடலங்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கார பொரியல் பண்ணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இல்லாத ஒரு கண்டிப்பான ஒரு வீக்கே இருக்காது, ஏன்னா பசங்களுக்கு செய்கிறது ஈஸி. அப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தேடி எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் போதும்னு ஆகிடுச்சு. ஸோ தக்காளி கொஞ்சம் வாங்கினேன், 3/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் இந்த அவரைக்காய் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளவும் 20 ரூபா தான். கிலோவே 40 ரூபா தான் ரேட் விற்றுட்ருந்தாங்க அவரைக்காய். ஸோ பார்க்க தோட்டத்துக்காய் அப்படின்னாங்க. பார்க்கவே நல்லா பிஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது 3மே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய், நிறைய பேர் தேங்காய் 1 வீக்கு போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா. இவ்வளோ தான் பூண்டு ரேட் வந்து ஏறி இருக்குது. இன்னும் அடுத்த வாரத்தில் இறங்கிருந்தாங்க. அப்புறம் இந்த முள்ளங்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் கொடுத்தாங்க. மொத்தமே 5 ரூபா தான். அப்புறம் இந்த வெண்டைக்காய், ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வேணான்னு சொல்கிறப்ப இல்லைண்ணே ரெகுலராக வாங்கிங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து ஃப்ரூட்ஸ்க்காக சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. ஸோ வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கினேன். ஸோ இவ்வளவு காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கடையில் வாங்கிறதுக்கு மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு தான் போனேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோ கிட்ட இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு அப்படியே கொடுத்தாங்க. ஸோ 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. 1.25 கிலோவுக்கு கூடயே இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க வந்துடும். வெங்காயம் வந்து இனி வாங்குகிற வேலையே இருக்காது. ஸோ இவ்வளோதான் மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பில்லு எல்லாத்தையும் சேர்த்து 250 ரூபா வந்து ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டியூஸ்டேக்கான மெனு பிளான்லேருந்து பார்ப்போம். மண்டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே வச்ச மட்டன் குழம்பே நாங்கள் 2 நாளைக்காக சேர்த்து வச்சிட்டோம். ஸோ அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். மண்டேவும் ஊறுகாய் தொட்டுக்கிட்டோம். ஸோ மட்டன் குழம்புல இருக்கக்கூடிய மட்டன் பீசஸ் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அதனால் மண்டே மெனு பிளான் இந்த வாரத்தில் சேர்க்கல. மண்டே ஈவினிங் தான் நான் காய்கறியை வாங்கினேன். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை சாம்பார் தான். முள்ளங்கி சாம்பார் லஞ்சுக்கு வைக்கிறதே தான் வந்து காலையிலையும் வச்சுக்கிட்டோம். தோசை சாம்பார் உங்களுக்கே தெரியும். எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பசங்க தோசை கேட்டுருவாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த காம்பினேஷன் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன். முன்னாடியெல்லாம் முள்ளங்கி சாம்பார் பிடிக்காது. இப்போ என்னன்னு தெரில, பெரியவங்களானதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமா தான் டின்னருக்கு. டியூஸ்டே வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தோசை சாம்பார் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேளை தோசை இருக்கும். சில சமயம் 2 வேளையுமே பசங்க தோசை கேட்பாங்க. மாவு தீர்ந்ததுனால ரவா உப்புமா நைட்டுக்கு. அடுத்து வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் கெட்டி சட்னி மாதிரி அரைச்சி வெனஸ்டே காலையில் செஞ்சுருவாங்க. ஸோ காலைல ஸ்கூலுக்கு போகிற டைமில் செஞ்சுருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. குக்கர்லேயே செஞ்சுறதுனால சீக்கிரம் செஞ்சுருவாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, அது போட மறந்துட்டேன். புடலங்காவை பொடியாக நறுக்கி கார பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த புடலங்காய் கார பொரியல் மோர் குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு டைம் நாங்கள் காயே இல்லைன்னு சொல்லிட்டு பொதுவாக மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் தான் நல்லாயிருக்கும். ஸோ புடலங்காய் ஒரு டைம் இருந்துச்சு, பண்ணவும் அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. ஸோ நல்லா காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு, புடலங்காய் கார பொரியல் வெனஸ்டேக்கு. டின்னருக்கு வந்து அன்றைக்கி மாவு அரைச்சிருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் நாள் எப்போதுமே தோசை தான் எங்கள் வீட்டில் ஊற்றுவாங்க. ஸோ முட்டை தோசையும் பூண்டு சட்னியும் நைட்டுக்கு. வாரத்தில் எல்லா நாளுமே பசங்களுக்கு எக்கு தர சொல்கிறாங்க.
இவங்க வந்து டெய்லி எக்கு தந்தால் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் த்ரைஸ் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாப்பா கூட கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவா. தம்பி வந்து எக்கை தொடவே மாட்டேங்கிறான். ஸோ ஏதாவது தாஜா பண்ணி அவனை ஏமாற்றி ஊட்டி தான் ஆகணும். இதே ப்ரெட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு ப்ரெட்டில் வச்சு தந்தால் சாப்பிட்றான். சரி எப்படியோ சாப்பிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வெனஸ்டே மெனு பிளான். தேர்ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெங்காய ஊத்தப்பம். ஸோ இப்போ வெங்காய ஊத்தப்பம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வெங்காய ஊத்தப்பம் போடுறப்ப மோஸ்ட்லி நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக கேரட் கிடச்சா வாங்கி திருவி சேர்த்து வெங்காய ஊத்தப்பம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வேர்க்கடலை சட்னி அதுதான் செம காம்பினேஷனாக இருக்கும். கேரட் வாங்கலை, தேவைன்னா அன்றைக்கி போய் வாங்கிப்போம். கேரட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செம கூடையாக இருந்துச்சு, 100 ரூபாய் கிலோ. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கீரை பொரியலும் பருப்பு துவையலும். ஸோ ஆக்சுவலாக கீரை நான் இதில் மெனுவில் வாங்கலை. காரக்குழம்பு பருப்பு துவையல் தான் வந்து பிளானில் இருக்குது. கீரை வந்து காரக்குழம்புக்கு நல்லா இருக்குங்கிறதுனால மேபி நான் அன்றைக்கி போயிட்டு 20 ரூபா கொடுத்து ஒரு கட்டு வாங்கலான் இருக்கேன். ஏன்னா கீரை அன்னைக்கு வாங்கி டக்குன்னு ஆஞ்சு செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கீரை பொரியல் இல்லைன்னா கீரை கடையல் பண்ணுவோம். அது ஆப்ஷனில் இருக்குது, மெனு பிளானில் இருக்குது. பருப்பு துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை மாவு இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த தோசை மாவுலே வெல்லம் போட்டு இனிப்பு குழி பணியாரமும் கார குழி பணியாரமும் செஞ்சுருவோம். அடுத்து வந்து ஃப்ரைடேக்கான மெனு பிளான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நெய் தோசை சாம்பார். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃப்ரைடே சாம்பார் அப்படின்னா எங்கள் வீட்டில் மெனு பிளானை பார்த்தாலே தெரியும். காலையில் தோசை சாம்பார், மதியம் சாம்பார், அவரைக்காய் பொரியல். ஸோ அவரைக்காய் வந்து செம பிஞ்சு காயாக இருந்துச்சு, அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதுவும் பொரியல் பண்ணிவிடுவாங்க. நைட்டுக்கு தோசை சாம்பார் தான். ஸோ காலையில் வைக்கிற சாம்பார் 3 வேளைக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க. முன்னாடியெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, இப்போ என்னன்னு தெரியல கொஞ்சம் இஷ்டமாக தோசை சாம்பார் சாப்பிட்றாங்க. எப்படியோ ப்ரோட்டீன் சத்து உள்ளே போனால் போதுன்னு இருக்குது. எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் டெய்லி வச்சா கூட நான்லாம் சாம்பார் சாப்பிடுவேன், அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அதனால் 2 நாள் சாம்பார் செய்கிறதுனால 3 வேளையுமே வச்சு சாப்பிட்ருவோம். போரிங்காக இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க, பட் ஆனால் எனக்கு போரிங்காக இருக்காது, ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃப்ரைடே எங்கள் வீட்டில் இதான் வேணும். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கோம், சுரக்காய் போட்டு பருப்பு கூட்டு. ஸோ அதே தான் மதியத்துக்கும் லஞ்சுக்கும் சுரக்காய் பருப்பு கூட்டு போட்டு அப்பளம். இந்த மெனு வந்து நீங்கள் கேட்கவே வேணாம், எப்படியாவது வாரத்தில் ஒரு நாளாவது வந்துடும். சப்பாத்திக்கு வந்து காலையில் பருப்பு கூட்டு செஞ்சுட்டு அப்படியே மதியம் வச்சுப்போம். ஏன்னா சப்பாத்தி ஹெவியாக எடுக்கிறதுனால மதியம் வந்து பெருசாக லஞ்ச் எடுக்காது. ஸோ அதனால் இந்த கூட்டே ப்ளஸ் கொஞ்சம் அப்பளமும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுடுவோம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி பொடி இட்லி, அதாவது பொடி தடவி வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி செய்யக்கூடிய பொடி இட்லினா எனக்கு செம ஃபேவரெட்டு. பசங்க முன்னாடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இப்போ நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், பொடி இட்லி தடவி கொஞ்சம் ஊறினோன்னா அதை அப்படியே கத்தியில் 4ஆக கட் பண்ணி அந்த க்யூபாக போட்டு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிட்றாங்க. ஸோ சண்டே மார்னிங்கும் சேர்த்தே பொடி இட்லி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸோ சண்டே மார்னிங் சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் ஊறி சாப்பிட்றப்ப. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மெனு பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.